ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் மார்க் பண்ணி கத்தியில் நெருப்பில் காட்டி சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணி அதை இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரெடி ஆகிடும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக மளிகை ஜாமான் அல்லது மசாலா பொருள் இந்த மாதிரி ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய ஃபுட் கண்டெய்னர் மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபுட் கண்டெய்னர் மூடியை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துருக்கேன். அது கூடவே நம்ம காலியான பேஸ்ட்டோட மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி காலியான பேஸ்ட்டோட மூடி ஒன்று எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பியை எடுத்துக்கிடலாம். கம்பியை நெருப்பில் காமிச்சு ஹீட் பண்ணிங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு மூடியில் ஓட்டை போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டோட மூடியில் க்ளூவை யூஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டோட மூடியை இந்த மாதிரி பள்ளமான பகுதியில் டர்ன் பண்ணி அந்த பேஸ்ட்டோட மூடியை ஒட்டி வச்சுக்கிடலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் எதுக்கு ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட கிச்சனோட சிங்கில் பசங்களோ அல்லது பெரியவங்களோ சாப்பிட்டுட்டு பிளேட்டில் உள்ள குப்பையை டஸ்ட்பினில் போடாமல் அப்படியே கழுவ போட்டுருவாங்க. அதனால் அந்த சிங்கில் அடைப்பு ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை எல்லாத்தையும் அந்த ஆர்கனைசரில் கலெக்ட் ஆகிடும், தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். ஸோ அடைப்பு எதுவும் ஏற்படாது. சிம்பிள் ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கத்தியை நெருப்பில் காமிச்சு அந்த வரைஞ்ச ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஜக்கோட கைப்பிடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கைப்பிடி இப்படி டர்ன் பண்ணி நீங்கள் அந்த மூடியோட சைடை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த டிஸ்டன்ஸ் அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அளவு கிடைக்கும். அந்த சர்க்கிள் பண்ண ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல ஜன்னல் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ண ஆர்கனைசராக மாட்டி விட்டுடலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசர் நார்மலாக சிலரோட வீட்டில் கிச்சனில் கரண்டி வைக்கணும் இடம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கரண்டி வைக்கவோ அல்லது கிளிப்பு போட்டு வைக்கிறதுக்கோ எந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவையோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் இந்த ஹோல்டரை இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், கரண்டி வைக்கிற ஒரு ஆர்கனைசரை நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அந்த பர்பஸுக்கு நீங்கள் அந்த ஆர்கனைசரை ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டிப்ஸில் நம்ம கட் பண்ண அந்த வாட்டர் பாட்டிலோட ரிமைனிங் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த ரிமைனிங் ஏரியாவை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட கார்னர் 2 சைட்லேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய மாஸ்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாஸ்க் எடுத்துக்கிடலாம். மாஸ்க் இல்லாத பட்சத்தில் ரப்பர் பேண்டு எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்ட அந்த ஏரியாவில் இந்த மாஸ்கோட எலாஸ்டிக் பகுதியை நான் மாட்டுற மாதிரி மாட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வெஜிடபிள்ஸ்னால் கட் பண்ணும்போது நம்ம ஃபிங்கர்ஸில் கட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ஒரு தற்காப்பு பொருளாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இதை ஃபிங்கர்ஸில் மாட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியில் 2 சைடையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி பார்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பார்ட்ஸை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ கன் இருக்கும் இல்லைங்களா, அந்த க்ளூ கன்னை யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அந்த மூடியோட மேல் பகுதியில் கம்பியை யூஸ் பண்ணி 2 ஹோல்ஸ் போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பரான ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துருக்கேன். அந்த வாட்டர் பாட்டிலோட ரேப்பரை கிழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிழிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மூடியோட மேல் பகுதியில் காம்பஸை யூஸ் பண்ணி சின்னதாக ஹோல்ஸ் போட்டுருக்கேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி அந்த வாட்டர் பாட்டிலில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை சுடும்போது நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஆயில் கண்டெய்னர். இப்போ நார்மலாக இது நம்ம ஜஸ்ட்டு அது கவுத்து ஊற்றும்போது எண்ணெய் அந்தளவு வராது. நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது தேவையான அளவு எண்ணெய் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது ஒரு சூப்பரான ஆயில் கண்டெய்னர். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீயூஸ் ஐடியா செய்கிறதுக்காக நல்லா கலர்ஃபுல்லான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி க்ரீன் கலர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் மாட்டுற மாதிரி மாட்டினீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடும். ஸோ இது வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போடாமல் இதுக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.